ஐ கெஸ் நீங்கள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் இயர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் ஆயிருக்கு, ஒரு 3 monthsக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்திருந்தீங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்கலி கோடிங் இன்டர்வியூஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்க்கு ஆப்டாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஆனால் பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், ஊபர், பேபால் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்க கோடிங் இன்டர்வியூஸை க்ராக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்தெந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன் வந்து இந்த கிரியேட்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட ஜேர்னியில் நான் இவங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த கிரியேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அண்ட் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டேரெக்டாக கோட் போட்டுருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டிய முக்கியமான ஆள் யாருன்னா டேக் யூ ஃபார்வர்ட். டேக் யூ ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 470 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஒரு சில பிளேலிஸ்ட் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் கீழே சொல்கிறேன். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணால் குஷ்வாஹா. குணால் குஷ்வாஹா வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டட், லைக் இந்த ஓப்பன் சோர்ஸ் பற்றி நிறைய பேசுறதா இருக்கட்டும், டெவாப் சைட்லேருந்து நிறைய பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கவர் பண்ணுவார். நிக் ஒயிட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் லீட் கோடர். இந்த எல்லா கிரியேட்டரும் வரதுக்கு முன்னாடிலேருந்து நிக் ஒயிட் வந்து வீடியோ போட்டுட்ருக்காரு. இவரோட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நிக் ஒயிட்டோட வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நிக் ஒயிட் வந்து மோஸ்ட்லி இந்த லீட் கோடோட ப்ரீமியம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. லீட் கோட் ப்ரீமியமில் வந்து என்ன சொல்யூஷன் இருக்கோ அதில் இருக்க பெஸ்ட் சொல்யூஷன், இல்லை எது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிற சொல்யூஷன் இருக்கோ அதை எடுத்து குவிக்காக ஷார்ட்டாக முடிச்சிருவார். அடுத்து வந்து டெக்டோஸ். எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஜோகல் எனக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க. அப்போ வந்து டெக்டோஸ் சொன்ன அந்த வீடியோ வந்து அந்த அப்ரோச் வந்து என் மண்டையில் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. நான் அதை அப்படியே கோட் அடித்தேன், எனக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு. என்னோட இன்டர்வியூ கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்ரோச், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்குமே வந்து ஈஸியாக புரியும், சிம்பிள் இங்கிலீஷில் வந்து எடுத்துருப்பாரு. அது வந்து லீட் கோடிங் பை ஃபராஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் ஹிஸ் சிஸ்டர் ஆல்சோ ஒர்க்ஸ் இன் யூபர். இல்லை நீங்கள் வந்து டிஎஸ்ஏ கற்றுக்கணும், கான்செப்ட் வைஸ் கற்றுக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு ரோட் மேப்லாம் தேவைன்னா டெஃபினெட்லி செக் அவுட் லீட் கோடிங் பை ஃபராஸ். இவர் வந்து அதுக்கு அடுத்தது நீட் கோட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பைத்தான் தான் பிரைமரி லாங்குவேஜ், வேறு லாங்குவேஜே எனக்கு தெரியாது, வேறு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாலே எனக்கு புரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீட் கோட் சூஸ் பண்ணிக்கலாம். நீட் கோடுமே வந்து கூகுளுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ வந்து குவிட்டுமே பண்ணிட்டாரு. நான் அதுக்கு முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். இவரோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் வாக் த்ரூ பண்ணிவிட்டு அவர் வந்து ஆன்லைன்லேருந்து பார்த்த பெஸ்ட்டு சொல்யூஷனை நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற சொல்யூஷனை சொல்லுவார். மற்ற எல்லா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்டிமல் அப்ரோச் வந்து சொல்லி தருவாங்க. நீட் கோட் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமல் அப்ரோச் அப்படின்ற மாதிரி போகாமல் எது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் அப்ரோச்சாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து அப்ரோச் பண்ணி பைத்தானில் வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. நீங்கள் மற்ற லாங்குவேஜாக இருந்தாலும் தாராளமாக நீட் கோட் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து பிரைமரியில் ஜாவாவில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போயுமே நான் நீட் கோட் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் மேட் ஈஸி அந்த பேர்லேயே இருக்குது. உங்களுக்கு அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இந்த அல்காரிதம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. நான் வந்து ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணேன்னா ஜாவாவில் எல்லா சொல்யூஷன்ஸும் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து கிளமெண்டோட சேனல். கிளமெண்ட் வந்து நீங்கள் ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆடில் வந்து கிளமெண்ட் தான் இருப்பாப்ல. அது ஏன் அப்படின்னா இவர் வந்து முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் கூகுள்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அல்கோ எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி பிகாஸ் இவர் கூகுளில் இருக்காருன்றனால அதில் நிறைய கஸ்டமர்ஸுமே வந்தாங்க. எனக்குமே அல்கோ எக்ஸ்பர்ட்டை செக் அவுட் பண்ணுறதுக்கு சில சான்ஸ் கிடச்சிது. பியூராக செம்ம கண்டென்ட்டு. ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் 1 hour 2 hour அந்த மாதிரி வீடியோ எடுப்பார். இவரோட வீடியோஸில் வந்து லீட் கோட் வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது கெவின் நாட்டன் ஜூனியர் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய யூடியூபர்ஸ் போடாத சொல்யூஷன்ஸ் இல்லாத சில ப்ராப்ளம்ஸ்க்கு இவர் சொல்யூஷன் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி டைமில் வந்து கெவின் நாட்டன் ஜூனியர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இவருமே வந்து கூகுளர் தான். அடுத்து இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். நீங்கள் டேரெக்டாக லீட் கோடில் போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு ஐடியா வரல, இல்லை ஆன்சர் வந்து புரியல அப்படின்னா அந்த டைமில் உங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சேனல் வந்து ஜெனிஸ் லெக்சரில் நிறைய பேர் மீம் போட்டே ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. பட் ஆனால் கண்டென்ட் வைஸ் பயங்கர ஒர்த்தாக இருக்கும். அண்டு உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கோ செக் அவுட் ஜெனிஸ் லெக்சர். ஏன்னா நான் வந்து என்னோட காலேஜ் சிலபஸ்லேயே இல்லாத நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பிளாக் டீ அப்படி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்களோட வீடியோ பார்த்துட்டு அது எவ்வளோ கிளியராக ஒர்க் ஆகுது அதை வந்து என்னால் கோட் அடித்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்டெப்த்தாக வந்து டீச் பண்ணுவாங்க. எல்லா ட்ராவல்ஸு அண்டு எல்லா காம்ப்ளிகேட்டடான டேட்டா ஸ்ட்ரக்சர் கூட வந்து நல்லா புரிகிற மாதிரி சொல்லி தருவாங்க.
ஓகே கைஸ், இவ்வளோ பார்த்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அதாவது நீங்கள் லீட் கோடை சால்வ் பண்ணுற டைமில் எந்தெந்த சேனல் வந்தால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் ஆனால் எப்படி நான் அதை சால்வ் பண்ணுறது, எப்படி நான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறது, எனக்கு 3 மாதம் தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்பீங்க. அதுக்கு எல்லாமே வந்து நான் இப்போ ஒன்று ஒன்றா வந்து நான் பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் வந்து அந்த 7th செமஸ்டரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 months கேப் இருக்கும். அது வந்து நிறைய டைம் தான் ஆக்சுவலாக என்ன கேட்டால். ஸோ இந்த ஃபேஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குன்னா இப்போ நான் சொல்கிற அப்ரோச் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டேக் யூ ஃபார்வர்டோட பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பிளேஸ்மெண்ட் சீரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் லிங்க் எல்லாமே வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் சீரிஸில் மொத்தமாக வந்து 84 வீடியோஸ் இருக்கும். இந்த 84 வீடியோஸ்மே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த அல்காரிதம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க பேசிக்ஸ் அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கலாம். ஒரு கோடிங் இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகணும்னா இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸை முதல்ல முடிங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் A to Z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் டேக் யூ ஃபார்வர்டில். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸே வந்து போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூட் அல்காரிதம், அதுக்கப்புறம் பெட்டரான ஒரு சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஆப்டிமல் சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு ஆப்டிமல் சொல்யூஷன், பெட்டர் சொல்யூஷன், ப்ரூட் மூணுத்துக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அல்காரிதம் பின்னாடி இருக்க இன்ட்யூஷன் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜில் கோட் கொடுப்பாங்க. ஒன்று வந்து C++, இன்னொன்று ஜாவா. கீழே வந்து அதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து அவரோட வெப்சைட்டுக்கு போவோம். அவரோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பைத்தான் சொல்யூஷனுமே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்டே ஆனால் கூட அது வந்து உங்கள் கையால் கோடிங்க. நீங்கள் பார்த்து பரவாயில்ல. பட் ஆனால் உங்கள் கையால் கோட் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அல்காரிதம் என்ன நீங்கள் டைப் பண்ணுறப்பே நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு லூப் போடுறோம், எதுக்கு இந்த இடத்துல இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு யோசிப்பீங்க. அதுதான் வந்து நமக்கு தேவை. நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து 2 சொல்யூஷன் போட்டாலுமே அந்த 2 சொல்யூஷனும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நீங்களாக போட்டிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து 100 கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கேன், நான் வந்து 500 கொஷின் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின்ஸோட நம்பரை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது வந்து உங்களுக்கு எந்த பலனுமே கிடையாது, எப்படி பார்த்தாலுமே பலன் கிடையாது. ஓரளவுக்கு இந்த 84மே முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா டைம் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி செக் அவுட் இவரோட ட்ரீ சீரிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஃப்ரீ தான். நான் சொல்கிற ரிசோர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ ட்ரீ சீரிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 54 வீடியோஸ் இருக்கும். இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரீயோட லெஃப்ட் ஹைட் என்ன, ரைட் ஹைட் என்ன, மொத்தமான டீப்பஸ்ட் லென்த் என்ன, இல்லை வந்து பிகஸ்ட் வித் என்ன, அதுக்கப்புறம் வந்து 2 நோடுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பார். இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கனாலே போதும், ட்ரீ ட்ராவர்சல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அத்துபடி. ரெக்கர்ஷனில் வந்து நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப டஃபஸ்ட் டாபிக். வேறு யாருமே நான் பார்த்து டைனமிக் ப்ரோக்ராமிங்கை இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. டைனமிக் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு ரெக்கர்ஷன் சொல்யூஷனுக்கு மேலே நம்ம ஒரு மெமோரைசேஷன் எழுதி அந்த மெமோரைசேஷனை வந்து டேபுலர் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது நான் ஃபர்ஸ்ட்டு டேக் யூ ஃபார்வர்டை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங்னா அவ்வளோ பயம். பிளேலிஸ்ட் நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 30 வீடியோஸ் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தேன். காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி நான் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த வீடியோஸ் பார்க்க எனக்கு வந்து நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்னால அண்ட் அந்த ப்ரெசன்டேஷனால் நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் என்னால் பார்க்க முடியும். அப்படியே நான் வந்து ஒரு 10 நாளில் 30 ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நானே அடுத்தடுத்த கொஸ்டின் நானே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டெஃபினெட்லி செக் அவுட் இந்த பிளேலிஸ்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிராஃப் சீரிஸ் போகலாம். கிராஃப் சீரிஸ் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கம்பெனிக்கு ரெடி ஆகிறீங்க, எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய கம்பெனி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ச்சூன் 500லேயே வந்து ரொம்ப கோடிங் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு சில கம்பெனிஸ் இருப்பாங்க. அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லாமல் மற்ற கம்பெனி சொல்கிறேன். இவங்கலாம் வந்து கிராஃப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் வந்து லீட் கோடில் ஒரு 10 கொஷின் என்னமோ தான் நான் சால்வ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இந்த கிராஃப் சீரிஸ் முடிக்கிறப்போ இந்தியா ரேங்க் வேர்ல்டு ரேங்க்லாம் வந்து ஒரு நோட்டிசபிள் அமௌண்ட் ஆஃப் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகெஸ்ட் கிரெடிட்ஸ் கோஸ் டு டேக் யூ ஃபார்வர்ட் தான். நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் கோடிங் இன்டர்வியூவில் உங்களோட ஊப்ஸுமே வந்து நிறைய கம்பெனியில் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி செக் அவுட் திஸ் சீரிஸ். இதில் வந்து 7 வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் ஒன்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 1 வீக் டைம் எடுத்து டெய்லி ஒரு வீடியோ பார்த்தா கூட ஊப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் எடுத்தேன்னா எப்படி வந்து நான் அதை அப்ரோச் பண்ணி பார்ப்பேன் அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து கேட்கலாம், லீட் கோடில் அவன் வச்சிருக்கான் 2000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு
தான் வந்து எஸ்டி ஷீட் வந்து உள்ளே வருது. உங்களுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 200 ப்ராப்ளம்ஸ் தான் இதில் இருக்கும். ஆனால் இந்த 200 ப்ராப்ளம்ஸும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா வேறு எந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ்லாம் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஸ்பெசிஃபிகலி ஃபார் கோடிங் இன்டர்வியூஸ், நாட் ஃபார் கான்டெஸ்ட் ஆர் நாட் ஃபார் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். லீட் கோடில் போனீங்கன்னா வந்து எனக்கு இங்கே ப்ராப்ளம்ஸ் கிடச்சிரும். இதில் வந்து என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவான்னு நான் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கொஷின் வந்து படித்து பார்ப்பேன். எனக்கு என்ன கொஷின் அப்படின்னு புரியுதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா எனக்கு புரிஞ்சிடும். புரியலனா நான் டேரெக்டாக ஒரு வீடியோ பார்ப்பேன். எங்கே போய் வீடியோ பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு புது டேப்பில் போய்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதில் நான் சொன்ன கிரியேட்டர்ஸ் கிட்டேருந்து வீடியோஸ் வந்தால் மட்டும் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் இருக்கும், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ½ an hour, ஓகேவா? பட் ஆனால் ½ an hourக்கு வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு எனக்கு வந்து நான் திருப்பி இங்கே வந்துடுவேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, என்ன அவுட்புட் வந்து கேட்குறாங்க அப்படின்றத யோசிப்பேன். இப்போ கொடுத்துருக்க இன்புட்டை நான் மாடிஃபை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு செகண்ட் யோசிப்பேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவுட்புட்டுக்கு வந்து நான் ஏதாவது டைப் கேஸ்டிங் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்றதையும் நான் பார்த்துருவேன். கொடுத்துருக்க இன்புட் வந்து எம்டியாக வந்துச்சுன்னா இல்லை நல் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த இன்புட் வந்து வாங்கிட்டு நானே வந்து ஒரு சொல்யூஷன் யோசிப்பேன். அது பேசிக்கான சொல்யூஷன் தானே இருக்கும். டேரெக்டாக இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். பேசிக்கான ஒரு இது வந்து பேசிக்கான ஒரு அப்ரோச் வந்து யோசிப்பேன். அதை வந்து நான் கோட் அடித்து இங்கே வந்து சப்மிட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அட்டெம்ப்ட் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போய் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ராங் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து யோசிப்பேன் இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து சுத்தமாக நான் ரொம்ப பிளாங்காக இருக்கேன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு ப்ராப்ளமில் நான் பிளாங்காக உட்காரவே மாட்டேன். நீங்களுமே அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை ட்ரை அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கரெக்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் அ ஹியூமன். உங்களுக்கு வந்து எல்லா அல்காரிதம்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா போங்க அந்த ப்ராப்ளம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்ளமோட கொஷின் வந்து காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு யூடியூப்பில் போடுங்க. நிறைய வீடியோ வரும். நான் சொன்ன கிரியேட்டர்ஸ்லேருந்து வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ட்யூஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் இருக்கும், பெட்டர் இருக்கும், ஆப்டிமல் இருக்கும். 3மே கோட் அடித்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியும். அப்புறம் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஆன்சரையும் கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இல்லை உங்களுக்கு வந்து யூடியூப்பில் சொன்னது புரியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே வந்து சொல்யூஷனுக்கு வந்துடுங்க. சொல்யூஷனுக்கு வந்துட்டு உங்களோட லாங்குவேஜ் என்னன்னு தெரியும். இங்கே வந்து C++ நிறைய இது போட்டிருக்காங்களா, இங்கே ஜாவா அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஜாவாவோட சொல்யூஷன்ஸ்லாம் வந்திருக்கும். இதில் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க. எனக்கு டிபி வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இங்கே வந்து ஹேஷ் மேப்பில் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ஹேஷ் மேப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோடு இருக்கும். இந்த கோடை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவேன். 10 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு ப்ராப்ளமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியலனா டேரெக்டாக போங்க, வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து சொல்யூஷனை கற்றுக்கோங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. போங்க, வீடியோ பாருங்கள், கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் இருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலனா வேணால் நீங்கள் வந்து நல்லா யோசிக்கலாம். சரி இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து எனக்கு 3 months தான் இருக்குது, இல்லை 3 months கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட்மே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு வந்து ஆர்டர் பை டாபிக்ஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னு கொடுத்துருங்க. குரூப் பை டாபிக்ஸ் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் எல்லாமே ஒன்றா வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்றா வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் எல்லாம் ஒன்றா வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களால் வந்து எவ்வளோ வீக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்குது அப்படின்றத உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 2 months தான் இருக்குது அப்படின்னா நான் 8 weeksன்னு வச்சுப்பேன். இல்லை எனக்கு வந்து ஒரு 3 months இருக்குது அப்படின்னா வந்து நான் 12 weeks அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு என்னால் எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 7 daysமே நான் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 daysக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் 14 hours வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆல்டர் பண்ணிவிட்டேன். ஆர்டர் பை டிஃபிகல்ட்டி கொடுத்துட்டேன், குரூப் பை டாபிக்ஸ்னு கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ஸாக வந்து கொடுக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ போடணும் அப்படின்ற மாதிரி. இதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே வந்து இந்த ப்ராப்ளம்க்கு
எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போனா டேரெக்டாக லீட் கோடுக்கு போய்டும். அதில் போயிட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன அப்ரோச்சை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ண எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் ஆகிடுங்க. இதெல்லாம் நீ சொல்லுவேன், பட் ஆனால் யார் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு டைமில் பயங்கரமாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் எடுத்த நோட்ஸ் தான் இது. இங்கே பாருங்கள், நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் போட்ட அப்ரோச் என்ன, அதுக்கு நான் என்ன வீடியோ வந்து நான் பார்த்தேன், அந்த அல்காரிதம் பேர் என்ன, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லிட்டு நான் போட்ட மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்டவுன் ஃபார்மேட்டு. ஆல்ரெடி நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் கைஸ் உங்களுக்கு வந்து கோடிங் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தால் அதுக்குமே நான் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தாலும் நீங்கள் அதே சொல்யூஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி டைம் இருந்துச்சுனாலும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு கோடிங் இன்டர்வியூவில் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் இட். கீப் கோடிங். பை.